ஹலோ யுவர்ஸ், வெரி குட் ஆஃப்டர்நூன். திஸ் இஸ் சென்னை ட்ரைனர்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டுவர்ஸ் வந்து வடபழனி போயிட்டுருக்கோம். ஸோ அந்த வடபழனி லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா டிராஃபிக் உள்ள ஒரு லொக்கேஷன் தான். இந்த இடத்துல வந்து நம்ம மிடில் வந்து ட்ரைவ் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து ரைட்டில் எல்லாம் ரைட் திரும்புவாங்க. கொஞ்சமாக நடுவில் வந்துக்கோங்க. இண்டிகேட்டர் போட்டு அப்படியே மூவ் ஆகிட்டே இருங்க. லைட்டாக மூவ் ஆகுங்க. கிளச் நியூட்ரல் ஃப்ளோவில் வச்சுக்கோங்க. ஸ்லோவாக அப்படியே மூவ் ஆகுங்க. எஸ், லைட்டான கொஞ்சம் மெதுவாக மூவ் ஆகி அப்படியே போயிட்டே இருங்க. ஏன்னா வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக போக போகிறோம். எப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகும்போது பிளான் பண்ணுறோம் அப்படின்னா சென்டராக வந்துக்கணும். ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், எல்லாம் ரைட் திரும்புகிறாங்க பார்த்தீங்களா? ஸோ ரைட் திரும்புகிறவங்களுக்கு நம்ம ஃப்ரீயாக வந்து கேப் கொடுத்துடணும். அப்போ வந்து அவங்க ஈஸியாக போய்க்குவாங்க. நம்மளும் வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்களையும் நம்ம எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரொம்ப சேஃபாக வந்து நம்ம ட்ரைவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே செகண்ட் கீர் மூவ் ஆகிக்கோங்க. டச் ஆகிட்டு முன்னாடி மட்டும் பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள். சைடில் எதுவுமே பார்க்க வேண்டாம். எஸ். ஸோ வியூவர்ஸ், இந்த மாதிரி வந்து ஒரு மெயின் ரோட்டில் ட்ரைவ் பண்ணுறச்ச நம்ம ரெண்டு விஷயம் வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து நம்ம எந்த டைரக்ஷன் போக போகிறோம், எங்கேருந்து எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம், எந்த இடத்துல நம்ம ரைட் திரும்புகிறோம், எங்கள் இடத்துல நம்ம லெஃப்ட்டு திரும்ப போகிறோம், மேபி நம்ம யூ டர்ன் பண்ண போகிறோமா இல்லையா, அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம முன்னாடியே பிளான் பண்ணிக்கணும். பார்த்து ஸ்லோவாக. ஸோ முன்னாடியே பிளான் பண்ணால் தான் நம்மளால் வந்து ப்ராப்பராக ட்ரைவ் பண்ண முடியும். மேபி வந்து நம்ம ஒரு இடத்துல சடனாக போயிட்டு பிளான் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ரொம்ப லெஃப்டில் இருங்க. ஸ்லோவாக ஷேக் பண்ணாமல் மெதுவாக ஸ்டேரிங் ஷேக் பண்ணிக்காதீங்க. ஸோ க்ளோஸாக போய் நம்ம பிளான் பண்ண முடியாது. அப்படி பிளான் பண்ணோம் அப்படின்னா பின்னாடி வரவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். அதே சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை வந்து லெஃப்ட் ரைட் வந்து ஜிக்ஜாக் பண்ணாமல் வந்து ட்ரைவ் பண்ணிக்கணும். ஏன்னா பின்னாடி ட்ரைவ் பண்ணுறவங்க நம்மளை பேஸ் பண்ணி தான் ட்ரைவ் பண்ணுவாங்க. எப்படி நம்ம வந்து முன்னாடி போகிறவங்கள பேஸ் பண்ணி ட்ரைவ் பண்ணுறோமோ அதேமாரி பின்னாடி வரவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேஸ் வச்சு தான் வந்து அவங்க ட்ரைவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிக்கணும். அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு வந்து நம்ம ட்ரைவ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். இதே இடத்துல வந்து ஸ்லோவாக பண்ணிக்கணும். கிளச் நியூட்ரல் பண்ணிக்கோங்க. பிரேக் மேலே கால் வச்சுக்கோங்க. ரொம்ப அழுத்தாதீங்க. மைனூட்டாக டச் பண்ணுங்கள். ஃபெதர் டச். ஸ்லோலி. எஸ், இன்னும் மைனூட்டாக ஸ்லோவாக விட்டுருங்க. இப்போது பாடி டச் பண்ணுங்கள். அப்படி தான் விட்டு இப்போ நிறுத்திக்கணும். வெரி குட். ஸோ 10 feet கேப் மெயின்டைன் பண்ணிக்கணும். ரொம்ப க்ளோஸாக போய் நிறுத்துனீங்கன்னா இன்கேஸ் அந்த வண்டி ரிவேஸில் வந்தால் கூட நம்ம வண்டியோட டச் ஆகாமல் இருக்கிறதுக்கு 10 அடி வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸு பக்கத்தில் வந்து 2 வீலர் இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் போட்டோன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு போகணும்னு நினைப்பார். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஸ்பீடு போகக்கூடாது. ஸோ அவர் அலோவ் பண்ணிடணும். அவர் போனதுக்கப்புறம் நம்ம போய்க்கணும். ஸோ நீங்களும் மூவ் பண்ணி அவரும் மூவ் பண்ணாருன்னா முன்னாடி கிராஸ் பண்ணி கட் அடிச்சுலாம் போவாங்க. ஸோ அப்போ நம்ம வண்டியில் கோடு போட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. சிக்னலில் நின்று போகும்போது எப்போவுமே நம்ம தான் பொறுமையாக இருக்கணும். நம்ம வண்டியை பத்திரமா வச்சுக்கணும். அப்படின்னா நம்ம எவ்வளோ பொறுமையாக இருக்கோமோ அப்போது நம்ம வண்டி பத்திரமா இருக்கும். ஓகே, இந்த அளவுக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ வியூவர்ஸ், இந்த இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிக்னலில் தான் நாங்கள் நின்றுட்டுருக்கோம். செகண்ட் ட்ரைனிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்து பக்காவாக வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ ட்ரைவ் பண்ணுறதுக்கும் சரி, ரெண்டாவது வந்து கொஞ்சம் ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் ஜிக்ஜாக்காகவும் அந்த கீரோட சேஞ்ச் பண்ணுறச்ச கிளச்சை ஸ்பீடாக விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவருக்கு சரி பண்ணணும். ஸோ அதெல்லாம் தான் வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மேனுவல் வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்பீட் வெஹிக்கிள் இது. ஸோ 5 ஸ்பீட் வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு கியர் அண்ட் செகண்ட் கியர், தேர்ட் கியர், மேபி வந்து ரோடு ஃப்ரீயாக இருந்ததுன்னா நம்ம 4th கியர் வரைக்குமே வந்து ட்ரைவ் பண்ணிக்கலாம். செகண்ட் கியர். எஸ், இந்த இடத்துல மெடிலே ஓட்டிக்கோங்க. யா, குட். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஃப்ளோ ஆஃப் ரோடில் தான் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த இடத்துல பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு ரன்னிங் ஃப்ளோ இருக்குது அப்படின்னு. ஸோ ரன்னிங் ஃப்ளோ வித் இந்த ரோட்டில் ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் மிடில் பேஸ் பண்ணி ரைட்டில் வேணால் மூவ் ஆகிக்கிங்க. இப்போ ஏன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளே ஓவர் மேலே போக போகிறோம். தேர்ட் கியருக்கு மூவ் ஆகிக்கோங்க. வெரி குட். ஸோ அந்த தேர்ட் கியரில் அவர் மூவ் ஆகிறதுனால தான் வந்து மேபி அவரால் வந்து ஸ்மூத்தாக வந்து ட்ரைவ் பண்ண முடியுது. ஏன்னா கீரை வந்து கரெக்டாக வந்து எந்தெந்த டைமுக்கு கீரை கரெக்டாக சேஞ்ச் பண்ணுங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவர் கரெக்டாக வந்து சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் அந்த வண்டியோட ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது ஸ்டேரிங் வந்து ஃப்ரீயாக ஹோல்ட் பண்ணுங்கள். டைட்டாக பிடிக்க வேணாம். ஃப்ரீயாக வச்சு அப்படி காமிச்சாலே போதும். லைட்டாக காமிச்சிங்கனாலே வண்டி அழகாக போயிட்டுருக்கோம். ஸோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நாங்கள் வந்து வடபழனி ஃப்ளைஓவரில் வந்து ஜஸ்ட்டு வந்து இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ ஃப்ளைஓவரில் ஏறும்போது டாப் கியரில் தான் வந்து நம்ம மோஸ்ட்லி ட்ரைவ் பண்ணணும். ஏன்னா டாப் கியரில் இருக்கிறதுனால வந்து என்ன ஒரு பெரிய ப்ளஸ்ன்னா வண்டி வந்து உங்களுக்கு ரொம்ப ஜர்க்காகிறதோ பிக்கப் வந்து கரெக்டான லெவலில் இருக்கும். இறங்குறச்சும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேர்ட் கியர்லேயே வந்து இறங்கிக்கலாம். ஏன்னா வந்து சில பேர் இறங்குறச்சும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளோக்கு வந்து நியூட்ரல்லாம் பண்ணுவாங்க. நியூட்ரல் வந்து
ஃப்ளைஓவர் மேலே நம்ம பண்ணக்கூடாது மோஸ்ட்லி. ஸோ நார்மல் ரோடு, பிளெயின் ரோடில் இருக்கும் வண்டி வந்து நம்ம சிக்னலுக்கு முன்னாடி நிறுத்த போகிறோம் அப்படின்னா மட்டும்தான் வந்து நியூட்ரல் ஃப்ளோலாம் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நியூட்ரல் ஃப்ளோங்கிறது உங்களுக்கு எதுக்குன்னா, உங்களை வந்து ஃபஸ்ட்டு ஒரு சேஃப்டி பண்ணுறதுக்கு தான் அது பண்ணுறோம். அதை வந்து எல்லா டைமும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. எங்கெங்கே யூஸ் பண்ணமோ அங்கங்கே தான் அதை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஃப்ளோவில் நாங்கள் இறங்குறச்ச லெஃப்ட்டு திரும்ப போகிறோம் அப்படிங்கிறதுனால இங்கேயே லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க. இது லெஃப்ட் சைடு மிரர் ஸ்லோவாக பார்த்துட்டு மெதுவாக லெஃப்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகணும். ஸோ ஏன்னா சைடில் அந்த வண்டி வரும், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூவ் ஆகிக்கிங்க. வெரி குட். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆனதுனால இப்போ ஈஸியாக வந்து அவரால் வந்து லெஃப்ட்டுக்கு வர முடியுது. ஸோ அந்த இடத்துல வந்து இண்டிகேட்டர் போட்டாச்சு. இந்த இடத்துல லெஃப்ட்டு திரும்ப போகிறாரு. ஸ்லோ பண்ணி மெதுவாக லெஃப்ட்டுங்க. நல்லா லெஃப்ட்டு ஒட்டி வாங்க மெதுவாக. அங்கேருந்து வரச்சு இன்னும் நல்லா லெஃப்ட்டு ஒட்டி